அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று 1316வது மந்திரத்துல புவனாபதி அம்மனுடைய வடிவமைப்பை குறிப்பிடுகின்றார். செந்நிறம், செம்பட்டு, இரு கரைகளிலும் அங்குசம், பாசம் மற்றும் அதனுடைய கருணை நிறைந்த கண்களுடன் அவள் வடிவமைப்பை விளக்குகின்றார் திருமல நாயனார். மிக்க நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 12வது அத்தியாயம் 1வது சக்கரம் பாடல் 1316 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. செய்ய திருநீனி செம்பட்டுடை தானும் கையில் படை அங்குச பாசத்தோடு அபய மெய்யில் அணிகலன் ரத்தினமாமேனி துய்ய முடியும் அவயவத்தில் தோற்றமே. செய்ய திருமேனி செம்பட்டு உடைத்தானும் கையில் படை அங்குசம் பாசத்தோடு, அபயம்னு சில பிரதிலையும் அவைன்னு ஒரு பிரதிலையும் கொடுத்துருக்குது. பாசத்தோடு அபயம், மெய்யில் அணிகலன் இரத்தினமா மேனி, துய்ய முடியும் அவ்வையத்தின் தோற்றமே. இதன் விளக்கமாக சரவணையா தரத்திலிருந்து நேற்றைய பாடலில் வழிபடும் முறையை பார்த்தோம். அந்த மாதிரி வழிபடும் போது, அப்படி வழிபட்டு பூஜை செய்தால் இறைவனுடன் சேர்ந்து இருக்கும் இறைவியானவர் தனது திருமேனியில் செம்மையான பட்டு போல் பிரகாசிக்கும் உடையை அணிந்து கொண்டு தனது திருக்கரங்களில் ஆசையை அடக்கி அருளும் அங்குசமும் உலகப்பற்றை அறுத்து அருளும் பாசக்கயிறும் தரித்துக் கொண்டு நவரத்தினங்களை போல பிரகாசிக்கின்ற தனது திருமேனியில் நகைகளை அணிந்து கொண்டு தனது தலையில் தூய்மையான திருமுடியையும் கிரீடமும் அணிந்து கொண்டு சாதகரின் முன்பு உலகத்தின் தோற்றமாகவே வந்து நிற்பாள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கௌரியம்மா வணக்கம். வாருங்கள். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். மந்திரம் 1316. செய்ய திருமேனி செம்பட்டுடைதானும் கையில் படையங்குச பாசத்தோடபய மெய்யில் அணிகலன் ரத்தின மாமேனி துய்ய முடியும் அவயவத்தில் தோற்றமே. இதுக்கான கமெண்ட்ரி. Bhuvaneshwari is pulchritude par excellence. She beautifies the jewels and vestments she wears. A ruby drift emerges from her and its salvific potency is infinite. செய்ய திருமேனி செம்பட்டுடைதானும். செய்ய அப்படின்னா செம்மையான சிவந்த திருமேனி. செம்பட்டுடைதானும் செம்பட்டு பட்டுடை. கையில் படை, படைனா கருவி. அங்குச பாசம், அங்குச பாசத்தோடு அபயம். அது வந்து சரவணய தளத்துல அவைன்னு போட்டிருக்காங்க, சில இதில் அபயன்னு போட்டிருக்காங்க. இங்க அங்குச பாசத்தோடு அபயன்னு பார்க்கலாம். மெய்யில் அணிகலன், அணிகலன் அறைந்து ரத்தின மாமேனியாக துய்ய முடியும். துய்யங்கிறது வந்து அழகுள்ளவள்னு போட்டிருக்கு. துய்யால்னா அழகுள்ளவள், முடியும்னா கிரீடம், அவயவத்தில் தோற்றமே அப்படின்னா அவயவல்னா அவயவம்னா உருவகம். அந்த உருவகம் வந்து இதான் அவளோட உருவகம். ஏன்னா அவளுக்கு மந்திர ரூபம் இருக்கு, யந்திர ரூபம் இருக்கு, உணர்வு ரீதியா உணர்வு ரூபம் இருக்கு, அரூபம் இருக்கு, அருவுருவமும் இருக்கு. அதுல இது வந்து தோற்றம், அவளோட உருவ தோற்றம், உருவக தோற்றமாக இவ்வாறு விளங்குகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டோட்டலாக என்ன பார்க்கலான்னா, அதே லயனையாவும் அழகா சொன்னாங்க, ரத்னகுமாரையாவும் அழகா சொன்னாங்க. சிவந்த திருமேனி இல்லை செம்மையான திருமேனியும் செம்பட்டு பட்டுடை அணிந்து
கையில வந்து அங்குசமும் பாசக்கயிறும் கையில வச்சிருக்காங்க. அங்குசம் எதுக்குன்னா, அது வந்து ஒரு யானை அடக்குற கருவி அது. அது நமக்கு பெருசா நமக்குள்ள இருக்கிறது வந்து இதுதான், மனசு தான். அந்த மனச அடக்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அத கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம தேவியோட அருள வாங்குனா, நம்ம திருவடிய சேர்றதுக்கு முடியும். இந்த மனம் தான் தடையா இருக்கிறது, திருவடிய சேர விடாம இருக்கிறதுக்கு. அத அதுக்காகவும், அப்புறம் பாசக்கயிறு. பாசக்கயிறு வந்து நம்ம உலகப்பற்றுலேருந்தும், நம்மள்ட்ட இருக்க அந்த பகை 6 வகை பகை பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி பகையிலிருந்தும் அத அறுப்பதற்கும் அந்த பாசக்கயிறு வச்சிருக்கிறதாகவும், அபயவரதம் அந்த முத்திரை 2 கையிலயும் ஒவ்வொரு முத்திரை வச்சிருப்பாங்க. ஒண்ணு மேல் நோக்கி வச்சிருப்பாங்க. ஒரு அ இடது கை வந்து கீழ் நோக்கி இருக்கும். அது வந்து ஒண்ணு வரத முத்திரை, ஒண்ணு அபய முத்திரை. வரத முத்திரை வந்து அது கீழ் நோக்கி இருக்கிறது வந்து நமக்கு வரம் தர்றதாவும், அருள் தர்றதாவும் சொல்றாங்க. அபய முத்திரை வந்து நமக்கு புரொடெக்ஷன் குடுக்கிறதா சொல்றாங்க. நமக்கு வந்து பாதுகாப்பு குடுத்து, அருள குடுக்கிறதுக்காகவும், நம்ம எல்லா தெய்வங்களுமே ஆல்மோஸ்ட் எல்லா தெய்வங்களுமே அந்த 2 முத்திரையும் வச்சிருக்கிறாங்க. விநாயகர் கூட இதே அங்குச பாசமும், அ அபய வரத முத்திரையோட இருப்பாரு. அந்த வரத முத்திரையில அந்த கையில அவர் லட்டு வச்சிருப்பாருங்க. அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுக்கும் தத்துவம் இருக்கு. இதெல்லாம் தத்துவமாவும் பார்க்கலாம். அப்புறம் அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த என்னென்னலாம் அணிகலன்கள்லாம் அணிந்து ரத்தினங்களால ஜொலிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லி, அவங்களுக்கு அழகான கிரீடமும் அணிந்து, இந்த தோற்றத்தோட இருப்பாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து 1316. நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். கௌரிமா சொன்னதுலேருந்து லைன் ஐயாவும் சரி, ரத்னா ஐயாவும் சரி, ரொம்ப அழகான விஷயங்களை நமக்கு தந்திருக்காங்கன்னு தெரிய வந்தது. நான் ரீப்ளேயில் கேட்டுக்கிறேன். என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். செய்ய திருமேனி செம்பட்டுடை தானும் கையிற் படை அங்குசம் பாசத்தோடே வய மெய்யில் அணிகலன் ரத்தினமாமேனி துய்ய முடியும் அவயத்தில் தோற்றமே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல தேவியினுடைய ஒரு வடிவம் சொல்லப்படுகிறது. அதோட ரொம்ப முக்கியமா தேவியினுடைய நிறம் சொல்லப்படுறது. அவளுடைய இந்த பிரார்த்தனைக்கு உண்டான இந்த நிறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேத்திக்கு வந்து ஒரு 2-3 பாடல் முன்னாடி அவள் வந்து பொன்னிறத்துல திகழ்வா அப்படின்னு பார்த்தோம். நம்ம பொன்னொளியில் அந்த நிறம் இருக்கும்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா செம்பட்டு அப்படின்னு அவளை அப்படியே வெளிப்படையா அந்த நிறத்தோட இதையும் சொல்றாங்க. இந்த செம்பட்டு அப்படின்னு இடத்த வந்து நம்ம நிறைய அபிராமி அந்தாதியிலையும் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த புவனைக்கு வந்து அட்டகன்மத்திற்கு அதிகாரி அவள். அப்போ இந்த அட்டகன்மத்தினுடைய ஒரு கன்மத்திற்கும் ஒரு நிறம் உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த பசுமை நிறம் அப்படிங்கிறது வந்து தம்பன கர்மத்துக்கு உண்டானது, தங்க நிறம் வந்து மோகனத்திற்கு உண்டானது, செம்மை வந்து வசியத்திற்கு உண்டானது. அப்போ இந்த வசிய திருமேனியத்தான் இப்ப வந்து இவர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இத மனசுல வச்சுட்டு நம்ம அப்போ வந்து நம்ம பார்த்தா தெரியும், நிறைய தேவிய வந்து நம்ம வந்து செம்பட்டு உடையில தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த புவனாபதியை வந்து நம்ம சொல்லும் பொழுது வசியம், எதை நோக்கிய வசியம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தை நோக்கிய வசிய திருமேனி அப்படின்னு. இல்லை,
அந்த இறையை நோக்கி நம்மை இழுக்கக்கூடிய வசிய திருமேனி. இதை வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படி அப்படின்னா, வேணும் கிரியை அப்படின்னு ஒரு எதற்கு அப்படின்னா, அந்த கிரியையை செய்யறதுக்கு நம்ம இழுக்கக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, காலையில சூரியன் உதிக்கும் போதே தெரியும், அப்படியே அந்த 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 நிறம் வந்து ரொம்ப அற்புதமான நிறம். அப்போ இந்த தேவியினுடைய இதுவும் அதே மாதிரி தான். அப்போ என்ன சொல்றாரு, காணும் திருமேனி இல்லை மன்னிக்கணும், செய்ய திருமேனி செம்பட்டுடை தான். அப்போ அவளுடைய அந்த செம்மையான அவளுடைய மேனியே எப்படி இருக்கான், சிவந்த திருமேனியாக இருக்கிறதா. அப்போ அது எப்படி மேனி சிவந்த திருமேனியா இருக்க முடியும்? நம்ம பார்த்துருக்கோம், ராஜமாதங்கியினுடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பச்சையும் நீலமும் கலந்த ஒரு நிறத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, சிவந்த திருமேனியை உடையவள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி சிவந்த திருமேனி அமையும் அப்படின்னா, அவளுடைய ஆபரணங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது, என்ன ஆபரணம் போட்டிருக்கா, மெய்யில் அணிகலன் ரத்தினமாமேனி. அப்போ அந்த 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 ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட திருமேனியா. அப்ப என்னது, சிகப்பு தோடு, சிகப்பு வளையல், சிகப்பு அட்டிகை, சிகப்பு ஒட்டியானம், சிகப்பு கொலுசு, இப்படி இந்த ரத்தின கற்களால் ஆனது. அந்த நிறத்துல வந்து அவ வந்து நமக்கு அணிந்திருக்கிறதுனால அவளுடைய திருமேனியை எப்படி இருக்கா நீங்க பாருங்க. காலையில அந்த சூரியன் எழும்பும் பொழுது எப்படி இருக்கும், அந்த அந்த செவந்த நிறத்துல மொத்த ஏரியாவும் எப்படி இருக்கும்னா, அப்படியே அந்த தக 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 தகன்னு அந்த பொன்னிறம் வருவதற்கு முன்னால் அந்த சிவந்த நிறத்துல இருக்கும். இதை வந்து கைலாஷ் யாத்திரை போனவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த ரத்னகுமார் ஐயா போனாருன்னு நினைக்கிறேன். அந்த அதை வந்து அந்த பொன்னிறமாக அந்த சூரியனுடைய ஒளியில அது அந்த திகழ்றத அவ்வளோ அற்புதமா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அவள் வந்து அத்தனை சிவந்த இதுல வந்து அவ இருக்கா, சிவந்த நிறத்துல இருக்கா. எப்படி சிவந்த நிறத்துல அமைய முடியும் அப்படின்னாக்க, இப்படிதான் அவள் அணிந்திருக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களும், அவள் அணிந்திருக்கக்கூடிய அத்தனை உடையும் செம்பட்டு தான் அணிந்திருக்கிறாள். அப்போ நீங்க ஒண்ணு யோசிக்கணும், உடையுடைய நிறம் அவளுடைய உடலில் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், அவளை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அவள் எப்படி இருக்கணும், அதை யோசிச்சு பாருங்க. அப்ப இதுவும் வந்து நம்ம நம்ம யோசிக்கலாம். இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அட்ட கண்மத்திற்கு உண்டானது அதிகாரி யாரு, புவனை, ஒரு கண்மத்திற்கு ஒரு நிறம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவ எப்படி பச்சையா இருக்கா, தமனம் பண்ணும்போது பச்சையா இருக்கா, மோகனம் பண்ணும்போது தங்க கலர்ல ஜொலிக்கிறா, வசியம் பண்ணும்போது செம்மையா இருக்கா, இன்னும் மாரணம் பண்ணும்போது கருமையா இருக்கா. இந்த மாதிரி அட்ட கண்மத்திற்கும் ஒரு நிறம் இருக்குன்னு சொன்னேன். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னாக்கா, அவள் நிர்மலமானவள். அந்த இடத்துல இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவள் நிர்மலமானவள். எந்த இடத்துலதான் அப்படி ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்னாக்கா, அவள் நிறமுமற்று குணமற்று அந்த அவளுக்கு வந்து சாற்றக்கூடிய மலர்களினால் சாற்றக்கூடிய அணிகலன்களினால் நிறம் மாறுகிறதே தவிர, அவள் வந்து எந்த சாயலும் அற்றவள். அந்த 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 நிறமற்ற நிறமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி அவள் வந்து எல்லா நிறமுமாகவும் நிறமற்றவளாகவும் இருக்கக்கூடியவள். அப்போ அந்த நிறம்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு தன்மை. அந்த தன்மை நம்மளுடைய மனதை, இப்போ கூட சைக்காலஜி எல்லாம் சொல்றாங்க, சிகப்பு ரொம்ப பிடிக்கும்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, பச்சை ரொம்ப பிடிக்கும்னா அவங்க எப்படி இருப்பாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அவள் இந்த தன்மையை பிரதிபலிப்பவளாக இருக்கிறாள். ஆனால் அவள் நிறமில்லை, அவள் வந்து எதையும் சாராதவள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கப்புறம் கையில என்ன சொல்றாங்க, படை, அங்குசம், பாசம். இந்த படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, உழுப்படைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அங்குசம் பாசம் அப்படின்னாக்க, அந்த அபய வரதத்தை வைத்துக்கொண்டு அவள் இருக்கக்கூடிய அந்த அங்குசம்ங்கிறது நமக்கு தெரியும், இந்த ஒரு சாட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு. பாசம்ங்கிறதும் அதுதான், அங்குசம்ங்கிறது ஒரு ஆயுதம். அப்போ அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு இது எல்லாமே
நம்மை அவளை நோக்கி ஈர்க்கக்கூடியது. இதனால தான் அந்த வசிய திருமேனியை வந்து சொல்றாங்க. இதுல வந்து அபிரமந்தாதி நம்ம ஐயா வந்தா ரொம்ப அழகான பாடலை சொல்லி தருவார் நமக்கு. நான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. என்ன அப்படின்னாக்க, ஆரம்பமே வந்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலக உணர்வுடையோர் அப்படின்னு தான் அவர் வந்து ஆரம்பிப்பார். அதுலேயும் அந்த செம்பட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான நிறைய, எனக்கு உடனே ஞாபகம் இல்லை, ஐயா வந்தா சொல்லுவார். அந்த சென்னியது உன் பொன் திருவடி தாமரை அப்படின்னுவாரு. அதுவும் வந்து சிவந்த வர்ணத்தை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். இன்னும் என்ன பாட்டு இருக்கும் அபிராமந்தாதியில், எனக்கு மறந்து போச்சு. இந்த மாதிரி அவளுடைய அந்த சிவந்த வர்ணம் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னாக்க, அவளை நோக்கி நம்ம இழுக்கக்கூடிய, நீங்க பாருங்க, யாராவது சிவந்த இது கட்டிட்டு வந்தாங்கன்னாக்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அவங்க தான் முதல்ல தெரிவாங்க நமக்கு, இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஈர்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தேவியை நாம் வந்து சென்றடைவோம். எப்பொழுது? பூனாபதியை பூசிக்கும் பொழுது. எப்படி பூசிக்கணும் அதெல்லாம் நேற்றுக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இது. தேவியினுடைய தியான திருமேனியை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறாரு. சிவந்த நிறம். இப்போ நம்ம இனிமேல் எந்த சிவந்த நிறத்தை பார்த்தாலும் அந்த சிவந்தை நோக்கி நம்ம ஈர்க்கும் பொழுது நமக்கு யாரு தெரியணும் அப்படின்னாக்கா புவனை தான் தெரியணும். அந்த புவனையும் அவள் நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடியவளாக நமக்கு புரிஞ்சதுன்னா நாம் இந்த பிறவியை உய்வித்து விட்டோம் என்ற பொருள் அறிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே, உங்களோடு பகிர கிடைத்த இந்த அற்புதமான நன்றிங்கம்மா. சிவந்த நிறத்துக்கு நீங்க நிறைய சொன்னீங்க, நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம்மா. நன்றி. விந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1316வது திருமந்திரம். மேனி நிறம் சிவப்பு மேலான சக்திக்கு. திருமந்திரம். செய்ய திருமேனி செம்பட்டு உடைதானும், கையில் படை அங்குச பாசத்தோடு அபயம், மெய்யில் அணிகலன் இரத்தின மாமேனி, துய்ய முடியும் அவயவத்தில் தோற்றமே. தேவியின் திருமேனி சிவந்த நிறமுடையது. அவள் உடுத்தியிருக்கும் ஆடையின் நிறமும் சிவப்பே. கைகளில் படை அங்குசம் கயிறு அபயகரம் கொண்டு விளங்கும். தேவியின் அணிகலன்கள் மாணிக்க மணிகள். அவள் திருமுடி சூடியிருப்பதும் இரத்தின கிரீடமாகும். படை, அதனுடைய பொருள் என்ன பொருள் கையில் வச்சிருப்பான்னா வாள், அங்குசம் தோட்டி, பாசம் கயிறு, அபயம் அருளும் அபய முத்திரை. மெய் என்றால் உடம்பு. கழக வெளியீட்டில் திருவருள் அம்மையின் திருமேனி செம்மை நிறம் வாய்ந்தது, பட்டுடையும் சிவப்பு நிறமே. திரு கைகளில் தோட்டி கயிறு அஞ்சற்க என்னும் அடையாளம். திருமேனியின் கண் மாணிக்க அணிகள், திருமுடியும் செம்மை நிறம் வாய்ந்ததே. இதுல அந்த பராசக்தி தாய் நமக்கு அருளை வழங்குகின்றாள். நம்மை ஆட்கொள்ளும் அந்த தேவி எப்படி சக்தியாக இருக்கிறாள், அருளை எப்படி வழங்குகிறாள், நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பாரதியார் தேசமுத்து மாறி கவிதையில அருமையா படைத்துள்ளார். பாடலை காண்போம். தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி. அந்த சக்தி கிட்ட நம்ம சரணடைஞ்சிடணும். அதுதான் நமக்கான ஒரு வழியா இருக்கும். கேடு அதனை நீக்கிடுவாய். கேடுனா தீமை. கேட்ட வரம் தருவாய். பாடியுனை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய். பதி பசு பாசம். கோடி நலம் செய்திடுவாய். குறைகளெல்லாம்
தீர்ப்பாய். எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி. ஒப்பி உனது ஏவல் செய்வேன், உனது அருளால் வாழ்வேன். சக்தியென்று நேரமெல்லாம் தமிழ்க்கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயமனைத்தும் தீரும். ஆதாரம் சக்தியென்றே அருமறைகள் கூறும். யாதானும் தொழல் புரிவோம், யாதும் அவள் தொழிலாம். துன்பமே இயற்கையெனும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம், யாவும் அவள் தருவாள். துன்பம்தான் வாழ்க்கை நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம பிறப்பே இன்பமா இருக்கிறதுக்காகத்தான். அந்த இன்பம் நல்வழியில இருக்கணும். நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அம்பிகையை வணங்குவோம், அருள் பெறுவோம், மற்றவர்களுக்கும் நல் வழிகாட்டுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, நன்றிங்கம்மா. அர்த்தநாரி ஐயா வரலைங்களா? எனக்கு தெரியல, என்னோட இதுல காமிக்கல. இல்ல வரலங்கம்மா, எனக்கும் காமிக்கல. சரிங்க. கேட்கும் தளத்துல இருக்கிறவங்க அரம்பு ஐயா, லட்சுமி யாராவது வரலாம், நேரம் இருந்ததுன்னா வரலாம். நன்றிங்க. நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாங்களா? யாருக்கும் வேற கேள்வி இல்ல போல, நிறைவு இல்லை. செஞ்சுக்கலாம். நன்றி. வரேன். லட்சுமி பிரியா வரேன். வாங்கம்மா. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுத்து கிளப் ஹவுஸ்க்கு வந்து. ரொம்ப அதுவும் இன்னைக்கு வந்தது வந்து தேவியுடைய இவ்வளோ அழகான டிஸ்கிரிப்ஷனை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி சொல்லணும். கிருத்திகா அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த அந்த அஷ்ட கண்மம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு நான் இப்போ நடுவில் வராததுனால மேபி எனக்கு தெரியலையான்னு தெரியல, அதனால என்னால் கனெக்ட் பண்ண முடியல. அது என்னன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? நன்றி. வாங்க லக்ஷ்மிமா, எப்படி இருக்கீங்க? உண்மையில நான் உங்களை நிறைய மிஸ் பண்ணுவேன். உங்களோட அந்த என்ன ஆமா சொல்றது, ஆமா வேல்யூ ஆட் வந்து ஐயோ, இப்பவுமே இன்னைக்குமே வந்து அப்படியே முதல் ஸ்லோகம் தானே லலிதா சஹஸ்ரநாமத்துடைய ஃபர்ஸ்ட் தியான ஸ்லோகமே அப்படியே நினைவு சிந்தூராரண வந்த மாதிரி. விக்கிரகம். சிந்தூராரண விக்கிரகம் அதேதான். அருமையான பாடல் இன்னைக்கு, பாருங்க, ரொம்ப ஏன்னா அழகா இவ்வளோ நேரம் அந்த வார்த்தைக்கு அந்த அந்த ஸ்லோகத்துக்கு மனசு தேடின்னு இருக்கு. நீங்க வந்து சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வருது பாருங்க. திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட்லி. பிரசன்ஸ் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். இன்னமும் 2 யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. சௌந்தர்ய லஹரியில 33 ஸ்லோகத்துக்கு மேல ஒரு ஸ்லோகத்துல அவளுடைய சிகப்பு நிறத்தை பத்தி வரும். அப்புறம் இன்னொன்னு வந்து லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே தேவியினுடைய சிகப்பு வந்து எப்படின்னாக்கா, நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அட்ராக்ஷன், அவ வந்து ஈர்ப்பு தன்மை, வசிய சக்தி கொண்டவள். அது என்ன ஆகும்னா, சிவன் வந்து சுத்த ஸ்பட்டிகமா இருக்கக்கூடியவர் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடியவர், அப்படியே சும்மா இருக்கக்கூடியவருக்கு வந்து ஒரு அசைவு சக்தியை கொடுக்கக்கூடியவளே வந்து இந்த ரெட்னஸ் ஆஃப் த தேவி, இந்த அவளுடைய சிகப்பு தான் அப்படிங்கிறதுமே வந்து அந்த சிவசக்தியா யுக்து எதி பவதி சக்த பிரபவித்தும்ல அந்த ஸ்பந்தனம் வரும் இல்லையா, அந்த ஸ்பந்தனமே ஆமா, அவளுடைய சிகப்பு தான் அப்படிங்கிறதே வந்து தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அவளுடைய காருண்யம், காருண்யம் தான் வந்து அவள் நிறம் வந்து காருண்யத்தின் நிறம் சிகப்பு அப்படிங்கிறதையும் வந்து இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லுவாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் ஃபார் த ரெட், அந்த சிகப்புல. நன்றிம்மா. எனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அந்த கண்மம் தான் எனக்கு அதை டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியல. அட்டை கண்மம் வேற ஒண்ணும் இல்ல லட்சுமிமா. வசியம், மோகனம், தம்பனம், உச்சாடனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், வேதனம், மாரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அட்டகன்மம் அப்படிங்கிறது. வசியம் அப்படின்னா வசியம் பண்றது. மோகனம், இது நீங்க 4ஆம் தந்திரத்தினுடைய ஆரம்பத்துல நமக்கு வரும்.
மோகனம், ஓகே 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 ஸ்தம்பனம், நான் பாக்குறேம்மா. உச்சாடனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், வேதனம், மாரணம். So, ஆம், இது எல்லாமே தேவியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பொருந்தக்கூடிய விஷயங்களா? இது அவ இந்த வந்துமா ஒவ்வொன்றையும் இந்த அட்ட கண்மம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா தந்திரீகத்துல வரக்கூடியது. தாந்திரிகத்துல தேவி ஒரு ஒரு கண்மத்திற்கு ஒரு ஒரு இந்த புவனை தான் அதிகாரி. இந்த அஷ்ட கண்மத்துக்கும் அவ தான் அதிகாரி. அவளுக்கு அதுக்கு ஒரு ஒரு கண்மத்துக்கும் ஒரு ஒரு யந்திரம் உண்டு, ஒரு ஒரு பீஜம் உண்டு. இதை வந்து தாந்திரிகத்துல பிரயோகம் பண்ணக்கூடியது. ஆனா இதெல்லாம் உலகத்தார் வந்து மத்தவாளை வசியம் பண்றதுக்கு, மத்தவாளை மோகனம் பண்றதுக்கு, மோகனம்னா உங்களுக்கு தெரியும், டு மேக் தெம் லவ், அந்த மாதிரி. மோகனம்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரி. ஸ்தம்பனம்னா கட்டுறது, உச்சாடனம்னா அவ சொல்லுல இருக்கக்கூடியது. அம்மா நம்ம சௌந்தர்ய லகரியில தேவியினுடைய அந்த எனக்கு ஸ்லோகம் ஞாபகம் அல்ல, ஆனா அவளுடைய ஒரு ஒரு பார்வைக்கு ஒரு ஒரு இந்த அஷ்ட கண்மத்தையும் பொருத்தி சங்கர பகவத்பாதால் நமக்கு கொடுத்திருப்பான். இந்த அவளுடைய அந்த பார்வை வந்து என்ன செய்யும், எப்படி தம்பனம் பண்ணும், எப்படி மோகனம் பண்ணும். அவள் வந்து உலகத்தாரோட கட்டுறதுக்கு இதெல்லாம் சொல்லுவா. ஆகர்ஷணம்னா ஈர்க்கிறது, வித்வேஷனம்னா அறிவால மயக்கிறது, வேதனம், மாரணம் எல்லாம் கொல்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இத வந்து உலகத்தாரோட சொல்றது போக தேவியோடைய தேவியை நோக்கி நம்ம இழுக்கக்கூடிய செயலா சாதகா புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து சௌந்தர்ய லகரியில எனக்கு அந்த ஞாபகம் இல்ல, பகவத்பாதா என்ன பண்ணியிருப்பான்னா தேவியினுடைய பார்வை, 8 விதமான பார்வை எப்படி வந்து எப்பப்போ அவளுடைய பார்வை வந்து அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பா. இவரோட இருக்கும்போது, காமேஸ்வரனோட இருக்கும்பொழுது அவளுடைய பார்வை மோகனமா இருக்கு, நம்மளை நோக்கி பார்க்கும்போது அது ஆகர்ஷணமா இருக்கு. அந்த மாதிரி எதிரிகளை நோக்கி பார்க்கும்போது அது வந்து தம்பரமா மாரணமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு ஊரு அந்தந்த பார்வைக்கு உண்டான ஊரையும் சொல்லியிருப்பார். எந்தெந்த ஊரு அப்படின்னு உங்களுக்கு இப்ப ரிலேட் பண்ண முடியும்? இருக்குமா, இருக்கு. 8 ஊருடைய அந்த ஸ்தலங்களுடைய பேரை நம்ம சக்தி பீட்டங்கள் பிளஸ் அது வாரணாசில இருந்து ஆரம்பிச்சு ஒரு இது வரும், அது 48வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். நான் அதை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு கூட நான் ஷேர் பண்றேன்மா. ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்லோகம். அதேதான். அந்த ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் இட், விசாலா கல்யாணி. அதுதான். இதுல வந்து விசாலாங்கிறது வந்து சம்சோபனத்தோடையும், கல்யாணிங்கிறது ஆகர்ஷணத்தோடையும், அயோத்தியாங்கிறது திராவணத்தோடையும், தாராங்கிறது உன்மாதனம். இதெல்லாமே இந்த அட்டகன்மத்தோட பெயர் தான், நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்றேன் அவ்வளவுதான். மதுரா வந்து வசியம், போகவதி வந்து உச்சாடனம், அவந்தி வந்து வித்வேஷனம், விஜயா வந்து மாரணம். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு ஊரு, மதுரமா இருக்கிறதுனால அது மதுரா, மங்களத்தை சொல்றதுனால அது கல்யாணி, அப்போ அது எந்த ஊரு, இந்த மாதிரி ஒரு ஒரு விஜயானா நம்ம இப்ப இருக்கக்கூடிய விஜயவாடா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவந்தி நமக்கு தெரியும், அயோத்தி, திராவணம்ங்கிறது அயோத்தி. அப்புறம் விசாலானா நமக்கு தெரியும், இப்பவும் விசாலா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு போகவதி இருக்கு, ஒரு ஒரு பார்வைக்கும் ஒரு ஒரு சொல்றா இல்லையா. அதேதான் இந்த இடத்துலயும் அந்த அட்ட கண்மமா நம்ம பாக்குறோமா. நன்றிமா, நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையான எக்ஸ்பிளனேஷன். ஹோப்ஃபுல்லி நான் வருவேன் மறுபடியும் ரெகுலரான்னு நினைக்கிறேன். நன்றி. சபையோர் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுத்து எல்லாரையுமே பார்த்து. ஹோப்ஃபுல்லி இது ஜேர்னி கண்டினியூஸ். தேங்க்யூமா, தேங்க்யூ. இந்த இந்த இது பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று சொல்லு, நம்ம இதில் வந்து அவள் என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னா அங்குசம் பாசம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதில் குரோதாகாரா குசோச்சுவலா அப்படிங்கிற ஒரு நாமம் இருக்கு இல்லையா நமக்கு. அதை சொல்லும்போது அவள் குரோதத்தை கொடுக்கக்கூடிய அந்த 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 அவ்வளோ என்ன சொல்றது, தீர்க்கமான ஆயுதம், ரொம்ப ஒரு நம்மளுக்கு பயத்தை தரக்கூடிய அந்த ஆயுதத்தை வச்சிருந்தா கூட
அவள் எப்படி இருக்காளாம், அவ்வளோ ஜுவாலத்தோட அந்த இதோட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் வந்து அந்த குரோதம் எதை நோக்கி திரும்புகிறதுனா நம்மளுடைய பகைகளை நோக்கி தான் திரும்புறது அப்படின்னு சொல்லுவா லலிதா சஹஸ்ரநாமத்தில். அந்த மாதிரி இந்த இந்த தியான உருவம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லித்தரும். அதுல வந்து இந்த நம்ம திருமூலர் வந்து புவனை கட்கம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொத்தமா புவனாபதியோடைய மொத்த 8 கண்மத்துக்கும் உண்டான கர்மங்கள், அதனுடைய தந்திரங்கள், அதனுடைய யந்திரங்கள், அதனுடைய நிறம் எல்லாமே சொன்னாலும் புவனாபதியினுடைய சொரூபம் அப்படிங்கிற இடத்துக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 பக்கத்துக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதுல இந்த பாடலும் வந்திருக்கும், இந்த மந்திரமும் வந்திருக்கும். செய்ய திருமேனி செம்பட்டுடைதானம் கை அங்குச பாசம் அப்படின்னு சொல்லி அந்த புவனாபதி சக்கரத்துல இதுல கொடுத்துருக்கிறதையும் அங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திருமேனி இன்னைக்கு நம்ம பார்க்க கிடைத்தது. லட்சுமிமா நீங்க வாங்க, நீங்க வரும்போது இன்னும் ஒரு ஃபீல், ஒரு வைப் இருக்கு. தேங்க்யூ. நன்றிம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. கண்டிப்பா நன்றிங்கம்மா. லட்சுமி அம்மாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. நல்ல கேள்வி, நல்ல பதில், நல்லா இருந்தது. அஷ்ட கர்மத்தை பத்தி நீங்க உங்களோட தேவி நம்மளை அவள் நம்மகிட்ட சேர்க்கறதுக்காக பண்ற விஷயங்களை அதெல்லாம் நீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரத்னகுமார் ஐயா வாங்கய்யா. நன்றி நன்றி லட்சுமி. பாருங்க தொடர்ந்து நிறைவு கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் உண்டு. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற திருமூலரும் பெற்றுக்கிடங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி